ஹலோ கைஸ், வெல்கம் டு விஷ்வாயின்ஃபோ. நான் உங்கள் விஷ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேனை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான். ஸோ ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மார்வலோடைய ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோஸ். சொல்ல போனால் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ரொம்பவே பாப்புலரான சூப்பர் ஹீரோனா ஸ்பைடர்மேன் தான் சொல்லலாம். ஸோ ஸ்பைடர்மேனை பற்றி நான் முதல்ல சொல்ல போகிறேன். அந்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பைடர்மேனுடைய கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் கூட எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டோபி மேக்வேரை வச்சு ஸ்பைடர்மேனுன்ற ஒரு சீக்வல் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை வச்சு வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் வச்சு அதில் ஒரு 2 படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாம் ஹாலண்டை வச்சு ஸ்பைடர்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் கேரக்டரில் நிறைய ஆக்டர்ஸ், அதாவது டோபி மேக்வேர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டாம் ஹாலண்ட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே தாண்டி என்ன ஒரு ஃபேமஸான பாப்புலரான ஒரு ஆக்டருக்கு கூட ஸ்பைடர்மேனில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதான். ஸோ அந்த ஆக்டர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் படத்தில் ஜாக்காக நடித்த லியோனார்டோ டிகாப்ரியோக்கு தானா. ஸோ இது வந்து ஒரு ரூமர்னு வந்து கிட்டத்தட்ட சொல்லலாம். ஆனால் லியோனார்டோ டிகாப்ரியோக்கு ஸ்பைடர்மேனை நடிக்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதாகவும், அதுக்கப்புறம் பட் லேட்டர் ஆன் அது வந்து நடக்கலைன்ற மாதிரியும் வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட யாராவது வந்து நீ ஒரு 2-3 சூப்பர் ஹீரோ பேரை சொல்லிட்டா நமக்கு டக்குன்னு வந்து ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இப்படி தான் வந்து சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மார்வலில் இருக்க ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர்மேன் வந்து டிசி காமிக்ஸில் இருக்க ஒரு சூப்பர் ஹீரோ. ஸோ ரெண்டுமே மார்வல் டிசி வந்து டிஃப்ரெண்ட்டான காமிக் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கன்ஃபியூஷனே வந்து வந்துச்சா. ஸோ இதில் வந்து சூப்பர்மேனும் ஸ்பைடர்மேனும் ஒரே காமிக் ஃப்ரான்ச்சைஸை சேர்ந்தது தானே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்துச்சா. ஸோ இந்த கன்ஃபியூஷனை எல்லாத்தையும் வந்து நம்ம கிளியர் ஆக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் வந்து எப்படியுமே வந்து சூப்பர்மேனுடைய பேர் வந்து சூப்பர்மேன் ரெண்டும் சேர்ந்த ஒரு பேராக தான் வந்து இருக்கும். ஆனால் ஸ்பைடர்மேனுக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்பைடர் ஹைஃபன் மேனு தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்பைடர் மேனுன்ற அந்த வேர்டே வந்து ஹைஃபனுன்ற வச்சு அது டிஃப்ரென்ஷியேட்டாக, அதாவது சூப்பர்மேனும் ஸ்பைடர்மேனும் சேம் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுன்றது காட்டுறதுக்காக ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஸ்பைடர் ஹைஃபன் மேனுன்னு வச்சுருப்பாங்க. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூவிஸில் வந்து ஸ்பைடர்மேன், அதாவது பீட்டர் பார்க்கர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையன் வந்து காமிச்சிருப்பாங்க. காமிக்ஸில் அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிட்டு ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையன் மட்டும் கிடையாது, பார்க்கர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனியை கூட வந்து உருவாக்கியிருந்தாராம். ஸோ இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்ல கைஸ். ஸோ அதே மாதிரி தான் ஆண்ட்மேனுடைய ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியே வந்து காமிக்ஸில் வந்து பீட்டர் பார்க்கர் கூட பார்க்கர் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு பெரிய கம்பெனியை கூட வந்து உருவாக்கியிருந்தாராம். இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிறேன் அந்த ஃபேக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பைடர்மேன் வந்து காமிக்ஸில் நிறைய தடவை வந்து செத்து போயிருக்காராம். ஸோ இது வந்து எப்படி இப்போ காமிக்ஸ்னால் அடுத்தடுத்த வந்து ஒரு சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இது எப்படி ஸ்பைடர்மேன் இறந்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு வந்து நீங்களாம் யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காமிக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இது காரணம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் தாங்க. ஸோ இப்போ மார்வலில் இருக்க லேட்டஸ்ட்டான மூவிஸ், இனி வர அப்கமிங் மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து பயங்கரமாக வந்து பேசுவாங்க. ஏன் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடிவர்ஸ் படம் கூட வரும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி மல்டிவர்ஸை வச்சு தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்பைடர்மேனுக்கு இருக்க நிறைய வெர்ஷன்ஸ் வந்து, அதாவது மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்டை காமிக்ஸில் மெயினாக வந்து காமிச்சதே வந்து ஸ்பைடர்மேனை வச்சு தான். ஸோ ஸ்பைடர்மேனில் தான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரால்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பைடி மிக்வெல், இந்த மாதிரி ஸ்பைடி பிக், இந்த மாதிரி நிறைய ஸ்பைடர்மேன்ஸ், அதாவது மல்டிவர்ஸை வந்து மெயினாக காமிச்சதே, அதாவது காமிக்ஸில் அப்போயே ஆரம்பித்தது வந்து ஸ்பைடர்மேனை வச்சு தானா. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.